உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அழகரை நினைச்சுதான் நான் தினம் தினம் வருத்தப்படுவேன். நான் போனதுக்கு அப்புறம் அவனுக்கு நாதி இல்லாம போயிடுமோன்னு நான் ரொம்ப பயந்துகிட்டே இருப்பேன். ஆனா இப்ப எனக்கு அந்த கவலையே இல்ல. இனிமே அவனை பாத்துக்கிறதுக்கு என் மருமக இருக்கா. தாய்க்கு தாயா, தாரத்துக்கு தாரமா நீ அவனை பாத்துக்குவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்புறம் என்ன சம்மந்தியம்மா, ஒரு நல்ல நாளா பார்த்து இவங்கள உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக வேண்டியதானே? அட நீங்க வேறம்மா, இந்த அழகரோட அப்பா இருக்காரே, குரங்க பிடிச்சு வச்சுக்கிட்டு அத குதிரைன்னு சொல்லிட்டு இருக்கிற மனுஷன். அவரு மனசு மாறாம இவங்களை அங்க கூட்டிட்டு போகவே முடியாது. ஆனா அதுக்காக நான் சும்மா இருக்க மாட்டேன். என் மருமகளுக்காகவாவது அந்த ஆளு மனச மாத்தி இவங்க 2 பேரையும் அங்க கூட்டிட்டு போயிடுவேன். எங்களுக்கும் மாப்பிள்ளை இங்க இருக்கிறது தான் சந்தோஷம் சம்மந்தி. ஆனா ஊர்ல 4 பேர் ஏதாவது சொல்லி அது மாப்பிள்ளை மனசை சங்கடப்படுத்திட கூடாதுல்ல. அது என்னவோ வாஸ்தவம் தான் சம்பந்தி. என்ன இருந்தாலும் நீங்க என்னவோ அவனை உங்க மக மாதிரி பாத்துக்கிட்டாலும் ஊர் அத தப்பாதான் சொல்லும். ஆனா அதுக்காக மட்டும் இவங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைக்கல. இந்த மாதிரி ஒரு மருமக, இந்த மாதிரி ஒரு மகாலட்சுமி எங்க வீட்டுல இருக்கணும். அதுக்காக தான் நான் கூட்டிட்டு போகணும்னு சொல்றேன். சரி ஆண்டாளு, கார்காரன் வந்துட்டான், நான் கிளம்புறேன். சீக்கிரமா வந்து உன்னை மருமகளா கூட்டிட்டு போறேன். சரியா அத்தை? இனிமே அடிக்கடி போன் பண்ணுங்க அத்தை. சரி மறக்காம பண்ணுங்க. சரி, போயிட்டு வாங்க அத்தை. அத்தை, இன்னைக்கு உன் மாமியார் செய்னு உன் கழுத்துக்கு வந்துருச்சு. கூடிய சீக்கிரமே சாவி கொத்து ஆண்டாள் கைக்கு வந்துரும். அதுக்கு என்ன கொடுத்துட்டா போச்சு. எனக்கு அப்புறம் எல்லாமே என் பெரிய மருமக தானே. அவ தானே இனிமே என் குடும்பத்தை பாத்துக்கணும். இப்படி தெரிஞ்சிருந்தா உங்க சின்ன மகனுக்கு சின்னவள கட்டி வச்சிருந்திருக்கலாம். கிழவி, என்ன எதுக்கு உள்ள இழுத்து விடுற? பயப்படாத பவித்ரா, நான் சும்மா தான் சொன்னேன். நீ பயப்படாத சின்ன மருமகளே. ஆகாஷும் என் மகன் மாதிரி தான். நீ அவனையே கட்டிக்கோ, சரியா? சரி நான் கிளம்புறேன். கார்கார கதை உடைச்சிட்டு வந்துருவான். நீங்க போயிட்டு வாங்க. ஆண்டாளு, நான் போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாங்க அத்தை. வாங்க, நானும் வரேன். வாங்க. நம்ம ஒரு கணக்கு போட்டா அதுக்கு ஏருக்கு மாறலாம் நடக்குது. தமிழ், தமிழ், என்னாச்சு தமிழ்? தமிழ் எந்திரிமா, எந்திரி, உட்காரு. என்னம்மா தமிழ், என்னாச்சு? ஐயோ, வீசிங்கா. தமிழ், தமிழ் ஒண்ணும் இல்லம்மா, இருமா, அம்மா வந்துடுறேன். என்ன கதவு திறக்க மாட்டேங்குது? யாரு கதவு போட்டிருக்கீங்க? கதவு தரங்க.
கதவு திறங்க. கதவு திறங்க. அம்மா கதவு திறங்கம்மா. அம்மா கதவு திறங்க. அம்மா கதவு திறங்கம்மா. என்னாச்சு பாரதி? தமிழ், ஐயோ தமிழ், தமிழ் என்னாச்சுடா? தமிழ் என்னம்மா? தமிழ் என்னமாச்சு? தமிழ், தமிழ், தமிழ் ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. பாரதி ஒண்ணும் இல்ல சரியா? உனக்கு ஒண்ணு ஆகுது. நீ படுத்துக்கோ. படுறா. எதுக்கு கதவை வெளிப்பக்கம் தாழ் போட்டீங்க? அது அது வந்து அது என்ன உங்களை தூங்க வச்சுட்டு போய் என் வயித்துல இருக்கிற குழந்தைய அபார்ட் பண்ணிடுவேன்னு பாத்தீங்களா? இல்ல பாரதி, நீ வாங்கி வச்ச மாத்திரைய பார்த்துட்டு அசிங்கமா இல்ல? ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியாது. ஏதோ என்ன ஜெயில வச்சு பூட்டுற மாதிரி பூட்டி வச்சிருக்கீங்க. என்ன உங்கள மாதிரி நினைச்சீங்களா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.